ஹாய் ஹலோ வணக்கம். கார்த்திக் ராஜு டைரக்ஷன்ல 2025 தெலுங்குல ரிலீஸ் ஆன சிங்கிள் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்துல வந்து ஸ்ரீ விஷ்ணு, கீர்த்திகா, இவானா, வெண்ணிலா கிஷோர், விடிவி கணேசன் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிங்கிள் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ரெண்டு பேர் யாரான்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு அண்ட் வெண்ணிலா கிஷோர், இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து வெண்ணிலா கிஷோருக்கு வந்து அவர் இந்த படத்துல காமெடி ரோல் எடுத்து பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு காதலி கிடைச்சிடும். இதனாலேயே புறமப்படக்கூடிய நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா சிங்கிளாவே இருக்கிறாரு. இவருக்கு வெறும் ஏதோ லவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாரு. தள்ளப்படும் போது இவர் வந்து ஒரு ட்ரெயின்ல ஒரு பொண்ணு பாக்குறாரு, மெட்ரோல. அப்ப அந்த பொண்ணு மேல காதல் வயப்படுறாரு. காதல் வயப்பட்டோன்னே அந்த பொண்ணு வந்து ஒரு ஆடி கார் கம்பெனியில வந்து எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறாங்க. அவங்க மேல லவ் பண்றதுனால கார் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போய் அந்த இடத்துல ஒரு கலாச்சிட்டு வந்துருவாரு. அந்த பொண்ணு உண்மையின் நம்பிக்கையும் ஓகே கார் வாங்கினா நம்மளோட கொஞ்சம் அச்சீவ்மெண்ட் இருக்குது, அதில் வந்து மொழி முடிச்சிடலாம் அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கிடையில இன்னொரு பொண்ணு வந்து இவர் மேல லவ் பண்ணிட்டு இருக்கோம். இவானா உருகி லவ் பண்ணிட்டு இருக்கோம். இவர் வந்து அந்த கார் கம்பெனியில் இருக்கிற அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார் நான் வாங்க வரல, நான் சும்மா தான் பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு அவரை வெறுத்துட்டு போயிடும். வெறுத்துட்டு போனோன்னே இந்த பொண்ணு உண்மையிலே உருகி லவ் பண்ற பொண்ணு இவர் மேல உயிரை வச்சிருக்கிறதுனால இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நான் அந்த பொண்ணு லவ் பண்றேன், நான் உண்மையா லவ் பண்றேன்னு சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தரோட பேச்சை கேட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பொய்யானாச்சும் நடி, அவனுக்கு செலவு மேல செலவு வச்சோம்னா எப்படியும் நம்மளை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதன்படி இவங்க என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இவங்க வந்து கூட்டிட்டு வந்து பஃபுக்கு போறது, சினிமாவுக்கு போறதுன்னு சொல்லிட்டு அவர் ஊருப்பட்டு செலவு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிறாரு. தாங்கின உடனே இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காதல் உண்மை இல்லை அப்படின்னு இவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி வேண்டாம், என்னை உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இவானாவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. வரும்போது இங்க நிறைய ட்விஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் அதுதான் இந்த படத்தோட கதை. சிங்கிள் இந்த படத்துல வந்து ஸ்ரீ விஷ்ணு வந்து இந்த படத்துல ஹீரோவா லீடோட நடிச்சிருப்பாரு. இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து சிங்கிள் அப்படின்னு வச்சதுனால என்னன்னு தெரியல, இந்த படம் முழுக்க ஒரு சிங்கிளா தான் இருக்கிறாரு. ஏன்னா ஒரு பக்கம் லவ் பண்ணுவாரு, அவங்க லவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த பேர் லவ் பண்ணும், இவர் லவ் பண்ண மாட்டாரு. இது போல கடைசியில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதை நீங்க ட்விஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கோங்க, வேற லெவல் பண்ணுவாங்க. அது போல இன்னொரு ட்ராக் ஓடிட்டு இருக்கும் தனியா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா கிஷோருடைய லவ். அந்த ட்ராக்கை இவருக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. என்னன்னு பார்த்தாலும் அந்த லவ் ஒற்றுமையா இருக்கோ விடவே மாட்டாரு. ஏன்னா இவர் ஃபீலிங்கில் இருக்கும் போதெல்லாம் அவரும் ஃபீலிங்கில் இருக்கணும்னு நினைப்பாரு. அந்த காமெடியெல்லாம் உண்மையிலே ரசிக்க முடியாதா இருந்துச்சு. அது போல இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவானா கேரக்டர் தான். அவங்க வந்து ஓப்பனிங்ல இருந்தே கடைசி வரலும் அந்த ஒரு ரசிக்கும்படியான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே லவ் பண்றேன் அப்படிங்கிற சீனும் சரி, எமோஷனல் ஆகிற சீனு, குறும்புத்தனம் பண்ற சீன் சொல்லிட்டு நிறைய சீன்கள் வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க அவங்க. அது போல இந்த படத்துல இருக்கிற வில்லன் கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இந்த படத்துல சும்மா அப்பப்போ வரக்கூடிய சண்டைகள் மட்டும்தான். வில்லன் தனியா எதுவும் கிரியேட்டிவ் இங்க பண்ணவே கிடையாது. அது போல இந்த படத்துல காமெடியும் கூட நிறைய சீன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு, அவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக இவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுவாரு. அதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே அந்த பேங்க்ல இருக்கிற பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த சீன் உண்மையிலே கொஞ்சம் ஓரளவுக்கு சென்டிமெண்டா டச்சிங்கா இருக்கும். சிங்கிள் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி இந்த படத்துல ஃபுல்லாவே ஒரு சிங்கிளா இருக்கிறதுனால ஓரளவுக்கு பார்த்து நம்ம ரசிக்கக்கூடிய படம் தான் இது. தெலுங்குல ஆஹா ஓஹோன்னு ஓடி இருக்கும். டபுள் டப்பிங்ல தமிழ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் எமோஷனல் அண்டு லவ் அண்டு ஆக்ஷனு அண்டு கிரைம் இதெல்லாம் இருந்தாதான் பிடிக்கல. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இது ஒத்து வராது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரே ஒரு நேர்கோடு மட்டும்தான், லவ் 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 மட்டும்தான். இன்னொரு கேரக்டர் நம்ம சொல்லியே ஆகணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா பேங்க் மேனேஜரா வரக்கூடிய விடிவி கணேஷ். நிறைய படங்கள்ல டப்பிங் படங்கள் அவர் நடிக்கிறாரு. நிறைய படங்கள் நம்ம பாக்குறோம். வாய்ஸ் மட்டும் வேற வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவர் மாதிரியே கரகர குரல் மாதிரி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படத்துல அவர் ரசிக்கும்படியே நடிச்சிருக்காரு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. அவரோட நடிப்பு உண்மையிலே பாராட்ட வேண்டிய நடிப்பை விடுங்க, அவரு பேசுற அந்த டைலாக் எல்லாம் உண்மையிலே டெலிவரி சூப்பரா இருந்துச்சு. அது உண்மையிலே தெலுங்குல ரியலா கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் டப்பிங்ல தான் கேட்டோம் இல்லையா, அதனால அப்படி ஒரு மாதிரியா இருந்திருக்கலாம். ஆனா நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் இந்த படத்துல நல்லா கிரியேட் பண்ணி நிறைய சீன்ல அவர் வர மாதிரி இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த சீன்லாம். அது போல இந்த படத்துல மியூசிக் ஓரளவுக்கு தேவலாம் நல்லா தான் இருந்துச்சு. பாடல்களும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. அந்த குத்துப்பாட்டெல்லாம் உண்மையிலே நிறுத்தி கேட்கற மாதிரி அந்த மாதிரி பாடலா இருந்துச்சு. அப்புறம் என்ன சொல்றது, இந்த படத்துல வேற என்ன, இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு கொடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த பாட்டுலயாவது இவருக்கு ஒரு ஆள் கிடைக்குதான் நம்ம பார்ப்போம். ஸ்ரீ விஷ்ணுனோட நடிப்புல சிங்கிள் படம் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கான ஒன்றான ஒர்த்தான படம் தான் இது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த படத்தில் எதுவும் ஆட்டல் கண்டலாம் எதுவும் கிடையாது. நீட்டான படம், குடும்பத்தோட உட்காந்து ஜாலியாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த படத்தினோட விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.